மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி அப்படின்றது ஏதோ வயசானவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சின்ன வயசு நபர்களுக்கும் படி ஏறினா மூட்டு வலி, கார்ல ஏறும் பொழுதே எனக்கு காலை பார்த்தீங்கன்னா தூக்கி வைக்கிறதுக்கே சிரமமா இருக்கு அப்படின்னு சிறு வயதினர்களுக்கே இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன? சிறு வயதினரை தாக்கி இருக்கக்கூடிய இந்த முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைக்கு காரணம் தான் என்ன அப்படின்னா, அந்த எலும்பு பலவீனம். எலும்புகளை பலவீனப்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்னமா சாப்பிட்டதுல தான் பிரச்சனையோ, என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ட உணவுகள்ல பிரச்சனை இல்லங்க. நம்ம குடித்த தண்ணீரில் தான் பிரச்சனைகள். நம்ம குடிச்ச தண்ணீரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில நம்மளுடைய முன்னோர்கள் குடிச்ச தண்ணிக்கும், இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அன்னைக்கு சாப்பிடக்கூடிய அந்த தண்ணீர் அமிர்தமாக இருந்தது. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய இந்த தண்ணீர் இன்னைக்கு விஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தண்ணீர நம்ம கெடுத்து வச்சுக்கிறோம். அன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, அ ம அருவி நீரு, ஆத்து நீரு, ஊத்து நீரு, இது மாரி கிணத்து நீரு, இது மாரி தண்ணீகள தான் பார்த்தீங்கன்னா, எடுத்து குடிச்சிட்டு வந்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்க சமயத்தில கூட பார்த்தீங்கன்னா, மதுரையில தண்ணிக்கு வைகை ஆத்துல தண்ணி போய்க்கிட்டு இருக்கும். குடத்த எடுத்து கொண்டு போயி, அங்க வைகை ஆத்துல ஓடக்கூடிய தண்ணிய புடிச்சிட்டு வருவாங்க. அங்கனக்குள்ள போய் அந்த மண்ண அப்படியே தோண்டுனாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அங்க அப்படியே ஃபில்டர் ஆயி தண்ணி உள்ள அப்படியே ஊத்தெடுத்து வரும். அத அப்படியே பார்த்தீங்கன்னா, புடிச்சிட்டு அப்படியே மோந்துட்டு வருவாங்க. இங்க ஒரு வைகை ஆத்துக்கு நடுவுல ஒரு பாறை அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் எல்லா பேரும் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஊத்து மாரி அப்படியே தோண்டுவாங்க. தோண்டுனோனே பார்த்தா நடுவுல இருந்து அப்படியே தண்ணி ஊறி வந்துரும். ஊத்து வந்துரும். மண்ண தோண்டுனோனே. அத எடுத்து அப்படியே டப்பால மோந்து மோந்து ஏத்தி குடத்துல ஊத்தி குடிச்சிட்டு வருவோம். அந்த தண்ணிய தான் குடிச்சோம். அந்த மண்ணோட சத்து, தரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. தண்ணிய நான் பார்த்தீங்கன்னா, அப்படியே கூறு கூறுகளாக பிரிக்கிறேன். அத ஃபில்டர் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஃபுல்லா இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள், தாதுக்கள ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, மினரலே இல்லாத மினரல் வாட்டர் அப்படின்ற மாரி ஒரு சூழல உருவாக்கிட்டான். அதுக்கப்புறம் அதுல மினரல ஆட் பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்காகலாம் சில சேர்த்து இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால அன்னைக்கு ஊற்றில் குடித்த தண்ணீர் காலம் போய் இன்னைக்கு பாட்டில் தண்ணீர வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு. இந்த பாட்டில் தண்ணிய நம்ம அதிகமா சாப்பிட்ட நபர்களுக்கு இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி வந்திருக்குதுங்க. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இளைஞர்களுக்கு மூட்டு வலி வந்திருக்குதோ, அவங்கலாம் அதிகமா பாட்டில் தண்ணி குடிச்ச நபர்களாக இருப்பாங்க. ஆர்ஓ வாட்டர் சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. அதான் மேட்டர். அப்ப வயசானவங்களுக்கு அவங்கலாம் அன்னைக்கெல்லாம் நல்ல தண்ணி தானே குடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் வேற என்ன காரணமா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பால் உணவுகள் அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி வந்திருக்கு. வயசானவங்கலாம் நீங்க பாருங்க. வயசானவங்கள்ல முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கள நீங்க கேட்டீங்கன்னா, அவங்கலாம் பால், டீ, காஃபிக்கு அடிமை. பாலு, டீ, காஃபி ஏதோ ஒண்ணு. பால் சார்ந்த உணவுகள். அதுல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுல அவங்க அடிமையா இருப்பாங்க. ஐயோ! எனக்கு டீ மட்டும் சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா. என்னோட உயிரே அதான்பாங்க. என்ன ஒரு காஃபி கூட சாப்பிடக்கூடாதா? என்ன ஒரு பால் கூட சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்கலாம் சொல்லும்பொழுது சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பால் சார்ந்த உணவுகள் நாம அதிகமாக எடுத்துக்கப்படும் பொழுது, அது நமக்கு ஏதோ கால்சியத்த குடுக்குது, போன பலப்படுத்துதுன்னு நாம நெனச்சுக்கிறோம். ஆனால் அது போனை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையும் பண்ணுது. இன்னைக்கு இருக்கிற பால். அன்றைய காலகட்டத்தில தூங்கும் பொழுது ஒரு செம்பு பால சாப்பிட்டு கூட படுத்தாங்க. அதையும் செரிமானம் பண்ணுச்சு உடம்பு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பால் அந்த மாரியான தன்மை இல்ல. அதனால மூட்டு வலி, முழங்கால் வலிக்கு என்னதான் காரணம்? இந்த உணவ பிரச்சனையா? இந்த உணவ நிப்பாட்டலாமா? அந்த உணவ எடுத்துக்கலாமான்னு சொல்லி உணவு முறைகள்ல மாற்றத்த கொண்டு வரத விட, உங்களுடைய குடிக்கக்கூடிய தண்ணீலயும், பால்லயும் மாற்றத்த கொண்டு அப்ப தண்ணி என்ன மாரிங்க எடுத்துக்கலாம்? அப்படின்னா, முடிஞ்ச வரை இந்த வெயில் காலங்கள்ல இப்ப சம்மரு ஒரு மண்பானை வாங்கிருங்க. ஒரு மண்பானை வாங்கி கொஞ்சம் மணல் போட்டு அத அப்படியே ஒரு திண்டு மாரி கட்டி, மணல் திண்டு கட்டி, அதுக்கு மேல மண்பானைய வச்சு, அப்புறம் அப்படியே தண்ணீய ஊத்தி வச்சுருங்க. அது அப்படியே இதமா நல்ல கூலிங்கா நமக்கு கிடைக்கும். இந்த மண்பானைக்குள்ள அந்த ஊற்றப்பட்ட அந்த தண்ணீரில் இயற்கையாகவே அந்த தாதுக்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். அது வெளியில போகாது. அப்ப இந்த மண்பானையில ஊற்றப்பட்டு இந்த தண்ணீர நம்ம சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. 1. சரி, அடுத்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காப்பர் பாத்திரம். காப்பர் பாத்திரத்துல நம்ம தண்ணீய ஊத்தி வச்சு ஒரு 8 மணி நேரம் வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. ஒரு மேக்னெட்டிக் வாட்டர் போல செயல்படும். ஒரு மேக்னெட்டிக் அதோடைய சுர்ருன்னு இருக்கும். அத சாப்பிட்டோம்னாலே கொஞ்சம் வச்சு பார்த்தோம்னா லைட்டா ஒரு சுர்ருன்னு தெரியும். அப்ப அதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி ஊட்டப்படுது. அப்ப அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கப்படும். எலும்புகளை பலப்படுத்தும். முழங்கால் மூட்டு வலி வராமல் பாதுகாக்கப்படும். பெட்டர். அத பண்ணுங்க. இப்ப அ அதுபோல பால் உணவுகள். பால் உணவுகள நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு, அ பாலுக்கு பதிலு பாலுக்கு பதிலு கால்சியம் நெறைய இருக்குதுங்க. நெறைய உணவுகள் இருக்குது.
குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகுல இருக்குது. பாலை விட 7 மடங்கு கால்சியம் சத்து அதிகமா உள்ள உணவு கேழ்வரகு, ராகி. ராகி புட்டு சாப்பிடுங்க, ராகி தோசை சாப்பிடுங்க, ராகி கூழ் சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் குடுக்கும். ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், முருங்கைக்கீரை இந்த மாரி வந்து கால்சியம் சத்து பாலை விட அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்குது. அத எடுத்துக்கலாம். பால் உணவுகளை தவிர்க்கலாம். பெஸ்ட். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு இதில அவாய்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுடைய முழங்கால் மூட்டு வலியில நீங்க வெளிய வர முடியும். ம். ஏன்னா டாக்ஸின்ஸ ஒரு பக்கம் குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா வலிக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்கன்னா, அதனால தான் தீர்வு கிடைக்கிறதில்ல. வலிக்கு மருந்துகள் எடுப்பதற்கு முன்னாடி நம்ம தடுக்கக்கூடிய விஷயங்கள முதல்ல தெரிஞ்சு அத தடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நீங்க அதுக்கு சொல்யூஷன் போங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் போனாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா முழங்கால் மூட்டுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எலும்பு இருக்குது, அங்க நரம்பு இருக்குது, அங்க மசில்ஸ் இருக்குது, அங்க டிஸ்க் இருக்கு. டிஸ்க்குக்கு உள்ள ஃப்ளூயிட் இருக்கு. இதுல எது பிரச்சனை? ஆனா நம்ம அத அனலைஸ் பண்றதே இல்ல. முழங்கால் மூட்டு வலி அவ்வளதான். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கணும். அங்க எலும்புல பிரச்சனையா? நரம்புல பிரச்சனையா? அந்த டிஸ்க்ல பிரச்சனையா? ஃப்ளூயிட்ல பிரச்சனையா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்கள போய் பாருங்க முதல்ல. அத முதல்ல கரெக்ட்டா எதுன்னு கண்டுபிடிச்சு, அதற்கு தகுந்த வழிமுறைகள சொல்லுவாங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. அது பெஸ்ட். நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில முழங்கால் மூட்டு வலின்னு இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னம்னா, நம்முடைய டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த தான் அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எலும்பு மண்டலத்தில பிரச்சனையா? நரம்பு மண்டலத்தில பிரச்சனையா? தசை மண்டலத்தில பிரச்சனையா? லிம்ப் ஃப்ளூயிட் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சி இருக்குதா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் குடுப்பாங்க. அப்பதான் அந்த முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை வந்து வெளிய வர முடியும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அத வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகி அவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அத அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே சில பதிவுகள்லாம் நம்ம குடுத்துருக்குறோம். ஆமா. மெகா டிவி மூலமா அந்த விழிப்புணர்வு குடுத்துருக்குறோம். இது எலும்புல தான் பிரச்சனைனா எப்படி கண்டுபிடிக்கிறது? நரம்புல தான் பிரச்சனைனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்லாம் குடுத்துருக்குறோம் நம்ம. அத இன்னைக்கு மெகா டிவியோட யூடியூப் சேனல்ல கூட அத வந்து போட்டுருக்காங்க. அத நீங்க பார்த்து கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னங்க பண்ணலாம்? இப்ப இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு இந்த எலும்புகள்லயோ, நரம்புகள்லயோ அதுல இருக்கக்கூடியதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஈஸியா இப்ப ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் 85% நபர்களுக்கு இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலியில அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அந்த மூட்டு ஜவ்வுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சில தான் ஏற்படும். அதனால தான் அங்க அப்படியே அமுக்கப்பட்டு அங்கிருந்து அந்த டிஸ்க் எல்லாம் பிதுங்கிருக்கும். அதுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து அத புரொடியூஸ் பண்ற மாரி உங்களுடைய உணவு முறைய மாத்துங்க. அதுக்கு பெஸ்ட் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த அ உளுந்தங்களி உணவு. உளுந்தங்களி சரிங்களா? கேப்பை களி. அது மாரி களி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். அப்ப காலை வேளை உணவுல ஒரு களி. உளுந்தங்களி, கம்மங்களி, கேப்பங்களி, வெந்தயக்களி அப்படி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு, நடுவுல ஒரு புளி பறிச்சு செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் அப்படியே ஊத்திக்கிங்க. ஒரு கரண்டி ஊத்தி, கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து போட்டு அதில போட்டுட்டு அப்படியே பெரட்டி சாப்பிடுங்க. முழங்கால் மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த உளுந்தங்களி, அந்த இந்த நான் சொன்ன இந்த களிகள்ல ஏதாவது ஒரு களிகள வாரத்துல 2 நாளு, டெய்லிலாம் வேணாம். வாரத்துல 2 நாள் மணிக்கு சேர்த்துக்கிட்டே வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் ஒரு சூப் சாப்பிடுங்க. என்ன சூப் வேணாலும் சாப்பிடலாம். அசைவ சூப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம். வாரத்துல 2 நாளைக்கு. மத்த நாள்லாம் சைவ சூப். ஆனா ஒரு கண்டிஷன். சூப்ப ரெடி பண்ணி ஒரு பவுல்ல வச்சுக்கிட்டு, செக்குல ஆட்டுன எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கங்க. கலக்கிருங்க. ஸ்பூன்ல தான் எடுத்து சாப்பிடணும். அதான் கண்டிஷன். இத மட்டும் டெய்லி ஏதாவது ஒரு சூப், வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு, அசைவ சூப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு சூப் ஆனா. சூப்புக்கு முன்னாடியும், பின்னாடியும் குறைஞ்சது 1 மணி நேரம் வேற எந்த உணவுமே இருக்கக்கூடாது. இத மட்டும் எடுத்துட்டு வாங்க. 10 நாள்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும். அந்த மூட்டுகள்ல சத்தம் குறைஞ்சிரும். சத்தம் இல்லாமலே போயிரும். வலியும் குறைஞ்சிரும். ஒரு சில நபர்களுக்கு வலி இல்லாமலே கூட மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க. அதனால மூட்டு வலி இந்த மாரி முழங்கால் மூட்டு வலிக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா, இதுல எந்த மண்டலத்தில பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கு சொல்யூஷன் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. அ இப்ப நான் சொல்லியிருக்கிற அந்த 2 டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. என்ன மாற்றம் கிடைக்குதுன்னு பாருங்க. அதுபோல உங்களுடைய உறவினர்களோ, நண்பர்களோ இது மாரி அந்த மூட்டு வலி, முழங்கால் வலில பிரச்சனைல இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கும் இந்த டிப்ஸ சொல்லி கடைபிடித்து அவர்களையும் ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.